Hi dears, Assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க sairashiq. இன்னைக்கு நம்ம இரத்த சோகையை சரி பண்ணக்கூடிய உடம்புக்கு ரொம்பவே இரும்பு சத்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான தோசை செய்ய போறோம். இந்த தோசை அடிக்கடி சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியில கொண்டு வந்து நம்ம உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப ஆரோக்கியமான தோசை, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு இட்லி மாவு ஊத்திக்கிறேன். இப்போ நம்ம சொல்லக்கூடியதை நீங்க இட்லியாவும் ஊத்திக்கலாம், தோசையாவும் ஊத்திக்கலாம். இன்னைக்கு நான் தோசை தான் ஊத்த போறேன். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். பச்சை பயிரை லைட்டாக ஆவியில் காமிச்சு வேக வச்சு மட்டும் எடுத்திருக்கேன். பயிர் வகையிலே ரொம்ப சத்தானது பச்சை பயிர் தான். இது நம்ம தோல் எடுக்காமல் சாப்பிடுவோம். ஸோ கூடுதல் ஆரோக்கியம் கொடுக்கும். நல்லா ஊற வச்சு லைட்டாக ஆவியில் காமிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வேகலைங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அரைச்சி எடுத்த பச்சை பயிரை இட்லி மாவில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இதுவே நம்ம இட்லி மாதிரி சுட போகிற மாதிரி இருந்தால் இதில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இட்லி மாவில் ஆல்ரெடியே உப்பு சேர்த்து கரைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க பச்சை பயிரெலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தோசை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மெல்லாம் அதிகமான ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாம ஓரளவுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸாவது சாப்பிட்டோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாருமே இந்த பேக்கெட் ஐட்டம் அது மாதிரி தேவையில்லாத ஐட்டம் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் சமையலில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கூட்டி சமைச்சா மட்டும்தான் கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி மாவு கரைச்சாச்சு. இது நம்ம கல் சூடானதுக்கப்புறமா தோசை மாதிரி வார்த்துக்கலாம். சில தோசைகள் நம்ம இந்த மாதிரி ஏதாவது கலந்து சுட்டோம்னா தோசை வாக்குறதுக்கு சரியாக வராது. ஆனால் இது ரொம்ப சூப்பராக வருங்க. நம்ம நார்மலாக தோசை ஊற்றும் போது கூட கல்லில் ஒட்டிக்கிட்டு சரியாக வராது. ஆனால் இதில் நம்ம பச்சை பயிறு சேர்த்துருக்கனால அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மை இந்த தோசை கல்லில் ஒட்ட விடாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஒட்டாமல் வருதுன்னு. இந்த மாவு நல்ல மெலிசா கூட தோசை வார்க்க வரும். ஸோ இந்த மாதிரி நல்ல மெலிசா ஊற்றி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் எண்ணெய் ஊற்றாமல் சுட சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கரண்டி போல் மாவு ஊற்றிட்டு ரொம்ப பரத்தி விடாமல் அப்படியே ஒரு மூடி போட்டு அதை ஆவிலே வேக வச்சு எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாவை நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்து கரைக்காமல் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு இட்லி மாதிரி கூட சுட்டு எடுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டு இட்லி பொடி தூவிக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குட்டியாக கிரேட் பண்ண காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக வெல்லம் கலந்து இனிப்பு தோசை மாதிரி கூட சுட்டுக்கலாம். அந்த மாதிரி சுட்டிங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் ஆரோக்கியமான பொருளை இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை பயிரை ஏதோ ஒரு வகையில் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால பலவிதமான சத்து குறைபாடு சரியாக போயிடும். தலைமுடி ரொம்ப கொட்டுது, முகத்தில் அதிகமாக பரு வருது, திட்டா வருதுன்னு சொல்லி நம்ம நிறைய விதமான க்ரீம் அது இதுன்னு பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம வெளியில் என்னதான் பயன்படுத்தினாலும் நம்ம உடம்புக்குள்ள ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த விதமான பிரச்சனைலாம் நிரந்தரமாக நீக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. உங்கள் தலைமுடி நல்லா வளர ஆரம்பிக்கும். உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ பச்சை பயிரை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாகிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.